போதும் செமக்கடியா மறுபடியா கொடுப்பான். அதே பாப்பா செமக்கத்தக்க சீக்கிரமா போய் சீக்கிரமா வர எவனாச்சும் வேற ஒருத்தர் இந்த குழப்பு இனிமேலுக்கு வேண்டாம். 3 நீ தூக்கிட்டு நடக்க மாட்டேன். நிறைய கொடுக்க போறேன். நான் நிறைய வாங்க போறேன். 3 மண்டாட்டி 30 பாட்டி 3 ஏக்கராமா 100 பவுன் நகை. அதே அப்பா செமக்க மக்கள் சொல்றது யாரு? ஒரு மண்டாட்டி யாரோ யாரே ஓடா 3 மண்டாட்டி அதுக்காக பார்த்துருக்கீங்க. எனக்கு 3 மண்டாட்டி 30 ரூபாய்க்கு தரேன் சொன்னாடா. சரி யாரு இருந்தா யார் சொன்னது? என்னுடைய அவனை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய பார்த்துருக்கியா? அந்த மசுராட்டியை நான் பார்த்ததில்ல. சரி 30 ரூபாய்க்கு 30 பவுன் 30 வெள்ளாடு அழைத்து கொடுத்து அரசாமி அவனை அழைக்கலாம். அடை இங்கே கொடுக்குறா போல இன்றைக்கு வாங்காம நான் போறதில்லையோ உன்னை கொடுக்காம என்ன கேட்காம எடுத்து சொல்ல வச்சேன். என்ன பஞ்சச்ச எழுச்சாமலம் மகிழ்வு அனைத்து இந்த சூழலில் இருக்க காரணம் என்ன? தாயா இளமையில பண்ணா தெய்வத்தை காத்த தெய்வம் அரசாமி எங்க தெய்வம் அரசாமி நீ செத்துவா கட்டி இப்ப வருகிறாயா கட்டி நான் யார் தெரியுமா? 18 கிராமத்துக்கு கிடைக்கப்பட்ட உள்ளவங்க அதட்டப்பட்டி 77 கிராமத்தில் கொலையப்பட்டவன் வெள்ளோரியார் தெய்வமே இல்லை என்று இருமாற்றம் வாழ்ந்தவர்கள் இன்று பகையிலிருந்து தட்டுத்தன்மை வகையில் கற்ப இறக்க இருக்கிறது. இந்த உறுப்பினை தேடிக்கொண்டிருக்கு. என் ஆசை கிடைக்கிவிடு. அவனுக்கு நான் தான் வெள்ளோரியார் அழிய போகிறேன். நான் தான் கடவுள் அழிய போகிறேன். ஓரளவு தட்டி விட்டு நான் அழைத்தால் பரவாயில்லை. அப்படியா? உமது கைகள் விளங்காம போகிறது.
வேளாண் சூழலில் அமர்ந்திருக்கும் பிறகுதான் முருகத்தை பெற்றிருக்கிறேன். வேளாண் உங்கள் எங்கே இருந்தாலும் முத்தாலும் அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என மக்கள் வாழ்த்துகிறேன். தாயே, தாங்கள் சொன்னது போல் வெள்ளுடையாருக்கு சொந்தமாகிய வச்சமில்லாத விளையாட்டுகிறார்கள். தாங்கள் ஆலயத்துக்கு முன்னதாக வெட்டி படையிட்டு அவருடைய உதத்தை எல்லாம் வள்ளியோட மலையால் மக்களுக்கு தெரிவித்து அனைவரையும் நீயோடு கொண்டார்கள். தாயே, என் குடும்பத்தை வாழ வைத்த காரணத்தால் என் உடம்பில் உயிர் மூச்சு இருக்குவரை உங்களுக்கே தொண்டு உரிய ஏற்கின்றேன். எனக்கு எப்படியே கொடுத்தாலும் அங்கே செய்ய காத்துக்கிறேன் அம்மா. உங்களுடைய மனைவி மக்கள் நலன்தானே? நல்லார். மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் நீ என்னுடைய பக்தியானவன். ஆகையால் உன்னுடைய சிறுநேர சோதித்து பார்த்தேன். மனைவி மக்கள் நலமை சொல்கிறார்கள். உண்மைதான். என்ன செய்ய வேண்டும்? அம்மா தாயே, இதுதான் நம்முடைய வம்சம். என்ன ஒரு வாழ்விடம் இல்லாமல் நீண்ட ஆயுள் பெற்று பல்லாண்டு காலத்தில் வாழ வேண்டும் வளர வேண்டும் என மனதால் வாழ்த்துகிறேன். அம்மா தாயே, உங்களுடைய ஆலய கோலாசம் நடக்கும் பொழுது மாவிளக்கு எடுத்து வரக்கூடிய உழைப்பாடு எடுத்து வரக்கூடிய அக்னி சேர்த்து ஏற்றி வரக்கூடிய அனைவருமே பாருங்கள் தாய் காப்பாற்றுவாள் சரகார் என்று அனைவருக்கும் சொல்லாமல் சொல்வது போல் நான் என்னுடைய வம்சத்து பெற்று பிள்ளைகள் ஒரு ஓடுவாக சொல்லி உழவையிட்டு தாயை கம்பட்ட உலகமுடைய ஆலய கோலாசை உருவப்படுத்துகிறேன் தாயே. அது மட்டுமல்லாது தேவரே, அம்மா